ஹரிஹி ஓம். ஜெய் சீதாராம். ராதே கிருஷ்ணா. அன்பு நண்பர்களே, உங்கள் அனைவரையும் எனது தெய்வீக பயணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்புடன் அழைக்கின்றேன். நாம் தற்போது நமது தெய்வீக பயணத்தை ராஜஸ்தான் மாநிலத்தில் துவங்கி நடத்தி கொண்டு வருகின்றோம். தற்போது காணக்கூடிய ஒரு திருக்கோயிலானது மிகவும் பிரசித்தி பெற்ற ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ள ஒரு திருக்கோயில். இதில் ஒரு தனித்துவமான முக்கியத்துவம் இருக்கின்றது. உலகிலேயே எங்கும் இல்லாத இந்த தனித்துவம் இங்கேதான் காணப்படுகின்றது. கர்ணிமாதா கோயில் என்று அழைக்கப்படும் இந்த திருக்கோயில் ராஜஸ்தான் மாநிலம் பிகானில் இருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. பேருந்துகள், டாக்ஸிகள் மற்றும் தனியார் வாகனங்கள் உட்பட பல்வேறு போக்குவரத்து முறைகள் மூலம் இதனை அடையலாம். அருகிலுள்ள விமான சிறப்பு நிலையம் இங்கே உள்ளது. அதே சமயம் பிகானர் சந்திப்பு அருகிலுள்ள ரயில் நிலையம் இதுவாகும். இந்த கோயிலின் தனி சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னாக்க, புனிதமான கருதப்படும் ஆயிரக்கணக்கான எலிகள் இங்கே உள்ளது. இந்த கோயிலை எலி கோயில் என்று அழைக்கின்றார்கள். இந்த எலிகள் கர்ணிமாதாவின் பக்தர்களின் அவதாரங்கள் என்று நம்பப்படுகின்றது. மேலும் அவை மிகுந்த மரியாதையுடன் நடத்தப்படுகின்றன. துர்காதேவியின் அவதாரமாக வழிபடப்படும் இந்த கர்ணிமாதாவுக்காக இந்த கோயில் அர்ப்பணிக்கப்பட்டிருக்கின்றது. கோயிலில் வசிக்கும் எலிகள் அவளது மறுபிறவி பின்பற்றுபவர்கள் என்று நம்பப்படுகிறது மற்றும் அவை புனிதமாக கருதப்படுகின்றது. சுமார் 25,000 எலிகள் இங்கே இருப்பதாக ஒரு கணக்கு சொல்கின்றது. அவர்கள் கபாஸ் என்று குறிப்பிடுகின்றார்கள் மற்றும் பயபக்தியுடன் அவர்கள் நடத்தப்படுகின்றார்கள். கோயிலுக்கு வருபவர்கள் இந்த எலிகள் கோயில் வளாகம் முழுவதும் சுதந்திரமாக சுற்றி திருவதை காணலாம். அவர்களுக்கு கோயில் அர்ச்சகர்கள் மற்றும் பக்தர்கள் உணவளித்து பராமரிக்கின்றார்கள். ஆயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் ஒரு வெள்ளை எலியை கண்டறிவது மங்களகரமானது என்று கருதப்படுகிறது. ஏனென்றால் இதுதான் கர்ணிமாதாவின் வெளிப்பாடு என்று நம்பப்படுகின்றது. கர்ணிமாதா கோயிலுக்கு பக்தர்கள் வந்து ஆசீர்வாதம் மற்றும் பிரார்த்தனைகளை வழங்குகின்றார்கள். கோயில் வளாகத்திற்குள் நுழையும் முன் பாதனைகளை அகற்றுவது உள்ளிட்ட குறிப்பிட்ட சடங்குகளை நாம் செய்ய வேண்டும். எலிகளுக்கு உணவளிப்பது மங்களகரமானதாக கருதப்படுகின்றது. மேலும் கோயிலுக்குள் உணவு பிரசாதம் கிடைக்கும். இந்தியா முழுவதும் பக்தர்கள் இந்த கோயிலுக்கு வந்து ஆசை பெறவும் பிரார்த்தனைகள் செய்யும் வருகின்றார்கள். நவராத்திரி மற்றும் தீபாவளி போன்ற திருவிழாக்கள் மற்றும் விசேஷ சமயங்களில் இந்த கோயிலுக்குள் பக்தர்கள் கூட்டம் அலைமோதும். சிக்கலாக செதுக்கப்பட்ட பளிங்கு முகப்புகள், வெள்ளி வாயில்கள் மற்றும் அழகான முற்றம் ஆகியவற்றுடன் அற்புதமான கட்டிடக்கலையை கொண்ட இந்த கோயில் காட்சிப்படுத்தப்படுகின்றது. உள்கருவறையில் கர்ணிமாதா சிலை இருக்கின்றது. அதே நேரத்தில் எலிகள் கோயில் வளாகம் முழுவதும் சுதந்திரமாக சுற்றி திரிகின்றன. எலி கோயிலின் கட்டிடக்கலையும் குறிப்பிடத்தக்கது. எலி கோயிலுக்கு செல்வது ஒரு தனித்துவமான மற்றும் சற்றே வழக்கத்திற்கு மாறான அனுபவத்தை நமக்கு தருகின்றது. அதிக எண்ணிக்கையிலான எலிகள் சுற்றித் திரிவதால் இது பெரும் மற்றும் சற்று வினோதமாக நமக்கு காணப்படுகின்றது. ஆனால் அரிய வெள்ளை எலிகள் ஒன்றை கண்டறிவது மிகவும் மங்களகரமாக கருதப்படுகின்றது. வாருங்கள் அன்பர்களே, இந்த திருக்கோயிலை தாங்கள் தரிசனம் செய்து ஒரு வித்தியாசமான அனுபவத்தை பெறுவீர்கள் என்று நம்புகின்றேன். நன்றி, வணக்கம். இத்திருக்கோயில் தரிசனம் செய்த உங்கள் ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் எனது நன்றி. மீண்டும் ஒரு புதிய தரிசனத்தில் தங்களை காண விழைகின்றேன்.